கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் உண்மையுள்ள தேவன் என்றும். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனு, இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 7 வாரங்களாக எல்டாவ் என்ற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து தியானித்தோம். எல்டாவ் என்று சொன்னால் நல்ல தேவன் என்று அர்த்தம், நன்மைகளின் தேவன் என்று அர்த்தம். இந்த நாமத்தை குறித்து நாம் ஆழமாய் பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால் எல் யமுனா என்கிற ஒரு நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் உண்மையுள்ள தேவன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், உண்மையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உண்மையுள்ள தேவன். உண்மையற்ற தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, உண்மையுள்ள தேவன் என்கிற இந்த இடத்திலே பாருங்க, எல் யமுனா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ELEMUNAH, எல் யமுனா என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, எல் யமுனா என்றால் என்ன அர்த்தம்? எல் யமுனா என்றால் என்ன பொருள்? எல், ELL, எல் என்று சொன்னால் காட் என்று அர்த்தம், தேவன் என்று அர்த்தம். EMUNAH, யமுனா. யமுனா என்று சொன்னால் உண்மையுள்ள என்று அர்த்தம், ஃபெய்த்ஃபுல் என்று அர்த்தம். ஃபெய்த்ஃபுல் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பா, உண்மையுள்ளவனாக இருப்பா,
நம்ப தகுந்தவனாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் அது. ஆகவே இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து வாசித்தால் நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம். எவ்விதமாய் வாசிக்கலாம்? உண்மையுள்ள தேவன் என்று வாசிக்கலாம். நம்பகமான, நம்பத்தக்கவர், நம்பகமான தேவன் என்ற அர்த்தம். ஃபெய்த்ஃபுல் காட் என்ற அர்த்தம். ஃபெய்த்ஃபுல் காட் என்று நாம் வாசிக்கலாம். உண்மையுள்ள தேவன் என்று வாசிக்கலாம். அருமையானவர்களை கவனியுங்கள். உண்மையற்ற இந்த உலகத்திலே உண்மையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நாமம் எல் எமுனா. ஆமென். எங்க பார்த்தாலும் பாருங்க, உண்மை இல்லாத மக்களை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். உண்மையற்று போய் விடுகிறார்கள். மனைவிக்கு உண்மை இல்லாமல் போயிடுறாங்க, புருஷனுக்கு உண்மை இல்லாமல் போயிடுறாங்க, பெற்றோர்களுக்கு உண்மை இல்லாமல் போயிடுறாங்க, பிள்ளைகளுக்கு உண்மை இல்லாமல் போயிடுறாங்க, கூட பிறந்தவங்களுக்கு உண்மை இல்லாமல் போயிடுறாங்க. உண்மையற்ற ஒரு உலகமாக இருக்கிறது. உண்மையற்ற இந்த உலகத்தில் உண்மையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நாமம் எல் எமுனா. உண்மையுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாருங்க, உண்மை இல்லாத ஒரு நிலை. மனைவிக்கு உண்மையா இல்லை, புருஷனுக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்களுக்கு உண்மையா இல்லை, நண்பர்களுக்கு உண்மையா இல்லை. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் யாராயிருக்கிறார்? உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நாமளே சில சமயங்கள் என்ன செஞ்சிடறோம்? உண்மை இல்லாமல் போயிடுறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வீட்டில் வச்சுருக்கிறோம், பிரசங்கத்தெல்லாம் கேட்குறோம். சில சமயங்களில் நாமே எப்படி போயிடுறோம்? உண்மை இல்லாமல் தான் போயிடுறோம். ஏன்னா நம்மளாம் யார்? மனிதர்கள். விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். உண்மை இல்லாமல் போவதற்கு 1000 ஏதுக்கள் இருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க, நாம் நம்மளே சில சமயங்களை மறுதலிச்சிடறோம். எப்படி மறுதலிச்சிடறோம்? ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. சொல்லிடுறேன் பாருங்க, நான் சொல்லவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொன்னேன், நீங்கள் வேணா அப்படி எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் உண்மையாகவே நம்ம அப்படி தான் சொல்லியிருந்திருப்போம். நமக்கே தெரியுது நம்ம தப்பாக பேசிட்டோன்ட்டு. ஆனாலும் கூட அந்த இடத்துல செஞ்சிடறோம், மழுப்பி பேசிடுறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் இருக்கார் பாருங்க, அவர் தம்மைத்தாமே என்ன செய்ய மாட்டார்? மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னால் சொன்னது தான். ஆமாப்பா, நான் சொன்னேன், நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், நான் வாக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அவ்வளவுதான். இல்லைப்பா நான் தெரியாமல் பேசிட்டேன்பா, யோசிக்காமல் பேசிட்டேன்பா அப்படின்னு மண்டையெல்லாம் சொல்லிடுறவர் கிடையவே கிடையாது. தப்பாக நினச்சிக்கிறாத. ஏதோ அவசர புத்தியில் என்ன செஞ்சுட்டேன், என்னத்தையோ சொல்லிட்டேன்பா, எது நினச்சிக்கிறாத ஆதாம் ஏவாளே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் என்ன செய்யலை. அவர் சொல்லலை. அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் எமுனா. ஆமென். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். எத்தனை பேர் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அழைச்சவர் யாருன்னா, ஒரு உண்மையற்றவர் கிடையாது, ஒரு பொய் சொல்றவர் கிடையாது,
மாற்றி மாற்றி பேசுகிறவர் கிடையாது, புரண்டு பேசுகிறவர் கிடையாது, காலையில் ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுகிறவர் கிடையாது, ஜனவரி மாதம் ஒரு மாதிரி டிசம்பர் மாதம் ஒரு மாதிரி பேசுகிறவர் கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார். அவர் என்ன செய்வார்? அப்படி செய்வார். எப்படி செய்வார்? முந்தின வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்மை தொடர்ந்து காக்கிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அவர் அப்படியே செய்வார். ஆகவே உண்மையில்லாத ஒரு உலகத்திலே உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்பகம் இல்லாத ஒரு உலகத்திலே நம்பகமான ஒரு தேவனை, நம்பிக்கையின் தேவனை, உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாம் வாழ்வடைய முடியும், சுகமடைய முடியும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யாரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு? நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்தாராம். நம்மை அழைத்த தேவன் யாராம்? உண்மை உள்ளவராம். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம். என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். சத்தியவேதத்தில் ஆதாமை குறித்து பார்க்கிறோம். ஆதாம் உண்மை இல்லாமல் போய்விட்டான். மனைவிக்கு பாருங்க செவி கொடுத்து, பிசாசுக்கு செவி கொடுத்து, கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் போயிட்டான். ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆதாமு உண்மை இல்லாமல் போயிட்டான். அவனுடைய சந்ததியே உண்மை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் எதுக்கு இவனுக்கு உண்மையை காமிக்கணும்? நான் எதுக்கு இந்த மனுக்குலத்துக்கு உண்மையை காமிக்கணும்? எப்படியே போய் தொலைங்கப்பா அப்படின்னு கர்த்தர் கையை கழுவி விட்டுறல. பிலாத்து தண்ணி அள்ளி கையை கழுவி எனக்கு தெரியாது போய் தொலைங்கடா அப்படின்னு யூத ஜனங்களை பார்த்து சொன்னது மாதிரி கர்த்தர் வந்து என்ன செய்யலை? கையை கழுவி விட்டு போங்கப்பான்னு சொல்லிடல. கர்த்தர் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்குங்க மனுஷன் வந்த நாள்ல இருந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் நாமம் எல் யமுனா. ஆமென். சரி, இப்பொழுது எல் யமுனா எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் சத்தியவேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அவர் எதிலே உண்மை உள்ளவர்? எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர் உண்மை உள்ளவர்? நான் சொல்கிறேன், எல்லா காரியத்திலுமே அவர் யார் தான்? உண்மை உள்ளவர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் ஒரு சில காரியத்தை இன்றைக்கும் அடுத்த வாரத்துக்கும் நாம் பார்க்க போகிறோம். எல் யமுனா எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? முதலாவது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எல் யமுனா நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையை காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கை, பிளட் கவனன்ட், இரத்த உடன்படிக்கை, உடன்படிக்கையிலேயே சிறந்த உடன்படிக்கை இது இரத்த உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அந்த இரத்த உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப எல் யமுனா எதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய்
இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியுமாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை என்பது 55 வருடங்கள் என்று வேத வல்லுநர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு தலைமுறை ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக 55 வருடங்கள் தான் ஒரு தலைமுறை. 1000 தலைமுறைன்னு எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு நான் உண்மையா இருப்பேன். நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு கர்த்தர், 1000 தலைமுறைக்கு என்ன செய்வேன், நான் உண்மையா இருப்பேன். நம்ம பேர பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன், உண்மையா. 1000 போய்கிட்டே இருக்குது, குறையிற மாதிரி இல்லை. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க, எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. நம்ப தகுந்தவர், நம்பகமானவர். இவரை 100க்கு 100 நம்பலாம், 100க்கு 100 நம்பலாம். இவர் புரண்டு பேசுகிறவர் கிடையாது, இவர் புரண்டு பேசுகிறவரே கிடையாது. வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த உபாகமம் 7:9 அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே ஜெபம் பண்றாரு பாருங்க இந்த மனுஷன். தானியேல் அப்படியே இதை ஜெபம் பண்றாரு பாருங்க இந்த வசனத்தை. வாசிப்போம். தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அதே வார்த்தை வந்திருக்கு பாருங்க. உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை காக்கிறவர். ஆமே. கிருபையுள்ள தேவன், தயையுள்ள தேவன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை காக்கிற தேவன்? உண்மையை காக்கிற தேவன். எத்தனை தலைமுறைக்கு உடன்படிக்கை காக்கிற தேவன்? 1000 தலைமுறைக்கு. எனவே எல் யமுனா உடன்படிக்கையை காப்பதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் முதலாவதாக ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இரண்டாவதாக நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அடுத்தபடியாக மோசையோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அதன் பிறகு தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நிச்சயமாய் அவர் காப்பார். நிச்சயமாய் என்ன செய்வார்? காப்பார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை எல்லாம் மிருக ஜீவன்களுடைய இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையோ தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆமே. அந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கே கர்த்தர் உண்மையா இருப்பார்னா, தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர் உண்மை இல்லாமல் போவாரா? நான் சொல்றேன், அவர் நிச்சயமாய் உண்மையாயிருப்பார். ஆமென்.
வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இங்கே நாம் பார்க்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்ப இந்த உடன்படிக்கை யார் மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை. எனவே இந்த உடன்படிக்கையை நிச்சயமாக அவர் காப்பார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை நிச்சயமாய் அவர் காப்பார். அது மாத்திரமல்ல, இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. எங்கே இருந்து ஒரு பையன் வர்றாரு, ஒரு பின்னணியில இருந்து எங்கே இருந்து ஒரு பொண்ணு வருது. 2 பேர் திருமணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க. பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஒண்ணுனா இந்த பிள்ளை போய் என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த மனுஷன் போய் என்ன செய்யணும்? நிற்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் உடன்படிக்கை. பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் மித்தமாக நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் வந்தே ஆகணும். இதை கவனிக்கணும். நீங்க அவர் பாவம் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம பாவம் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. எதற்காக இந்த உடன்படிக்கை? நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக, இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் நம்மை பாதுகாத்தே ஆக வேண்டும். அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு வீடுகளில் பாருங்க, ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வரலைன்னா இந்த மனைவி மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்புறம் எதுக்கு கல்யாணம் முடிச்சேன், அப்புறம் எதுக்கு உனக்கு பொண்டாட்டி பிள்ளை? பார்த்துருக்கிறீங்களா? உடன்படிக்கைங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கைனா மனைவிக்கு தேவையெல்லாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும். பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும், வாங்கி கொடுக்கணும். ஒண்ணுமெல்லாம் வெத்து பயலுக்கு அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி அப்படின்றவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் மித்தமாக அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அதனாலதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், உங்கள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், சந்திப்பார். ஆகவே ஜெபத்துல போய், ஆண்டவரே எப்படியாவது என் தேவையில சந்திச்சிருமையா, நாளைக்கு அவமானப்படுத்திடாதீங்க ஆண்டவரே, நீ செய்முறை செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு விசேஷத்துக்கு போன ஆண்டவரே, என்னை அவமானம் மட்டும் படுத்திடாதீங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, அப்படிலாம் நீங்க கெஞ்சலாம் வேணாம். கர்த்தர்ட்ட போய் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துங்க. உடன்படிக்கையை காக்கிறதிலே உண்மை உள்ள தேவனே, 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ள தேவனே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னோடு கூட ஒரு பிளட் கவனன்ட்டை, ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த இரத்த உடன்படிக்கையின் மித்தமாக என் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்தே ஆக வேண்டும். கர்த்தர் சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு அறிவு இருக்குது, என் பிள்ளைக்கு வெளிச்சம் இருக்குது, என் பிள்ளை உடன்படிக்கை எனக்கு நினைப்பூட்டுகிறான். எதை நினைப்பூட்டுறான்?
உடன்படிக்கையை. மக்கள் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தட்ட போய் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துனா தொல்லை தாங்க முடியாம கத்தர் போய் போய் தொல்லடா அப்படின்னு கொடுத்துருவாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? அநேக கிறிஸ்தவ மக்கள், அநேக ஊழியக்காரர்கள் அப்படிதான் கற்றுன்னு கொடுக்குறாங்க. ஓ ஓ ஓ ஓன்னு கத்து, வீட்டில் போய் அமைதியாவெல்லாம் ஜெபம் பண்ணாத, கத்தி ஜெபம் பண்ணு, வீடு அலற மாதிரி, பக்கத்தில் எவனு தூங்கக்கூடாது, அப்படி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதனால மக்கள் பாருங்க போய் வீட்டில் போய் என்ன செய்யறது? கத்துறது. கத்தி ஜெபம் பண்ணா கத்தர் தேவையை சந்திச்சிருவாரு, கத்தர் கொடுத்துருவாரு. கத்தி ஜெபம் பண்ணாலாம் இல்லை, உடன்படிக்கை நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். தேவனே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக எங்கூட ஒரு ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீர். எனக்கு உமக்கு ரத்த சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். இது சும்மா ஏதோ சும்மா சம்பந்தமெல்லாம் கிடையாது. ரத்த சம்பந்தம் இருக்கிறது, எனக்கும் உமக்கும் ரத்த உறவு இருக்கிறது. ஆகவே எனக்கு ஒண்ணுனா நீர் வந்தே ஆகணும். ஆமென். எனக்கு ஒண்ணுனா நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். என் தேவைகளை நீ சந்திக்கணும். அப்படி ஜெபத்தில் போய் சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் என்ன செய்வார்? உங்க தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சந்திப்பார், நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் போய் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனை உயர்த்தி பேசுங்கள், பிசாசை உயர்த்தி பேசாதிருங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா பிசாசை தான் உயர்த்தி பேசுவாங்க ஜெபத்தில் போய். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே அந்த பிசாசு, ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிசாசு, ஆண்டவரே அங்கே ஒன்று மூளையில் உட்காந்து இருக்குது, ஆண்டவரே என்ன செஞ்சிருக்குது? அங்கே ஒன்று மூளையில் உட்காந்துருக்கு, ஆண்டவரே போகும்போதே அந்த முச்சந்தியில் ஒன்று நிற்கிது, ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பலவிதமான பிரிவினர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதில் ஒரு பிரிவினர்கள் பாருங்க, எப்பயுமே செய்வன, பிலிசுனியம், மந்திரவாதம், மருந்து, இதைத்தான் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆவி அந்த ஆவி, உங்க ஊர்ல அள்ளி நகரத்தில் அந்த ஆவி இருக்குது, அங்க அந்த ஊர்லயே பொம்மனை கவனம் மட்டும் இல்லையா, அது அந்த ஊர்ல அந்த ஆவி இருக்குது. பிசி பட்டி இல்லையா, அதுல அந்த ஆவி இருக்குது. அதனால ஜாக்கிரதை. எனவே கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, ஜெபத்தில் போன உடனே ஆண்டவரே எங்க ஊர்ல இந்த ஆவி இருக்கு, நீங்க பாஸ்டரே சொல்லிட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், இத்தனை ஆவியும் நான் என்ன பண்றது? மக்களுக்கு பயம் பாருங்க. உடன்படிக்கையை சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, உடன்படிக்கையின் தேவனை சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, ரத்த உடன்படிக்கையை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, ரத்த உடன்படிக்கை பண்ணின தேவனை உயர்த்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. எப்பயுமே பாருங்க, டெவில் கான்சியஸாவே இருக்கிறாங்க மக்கள், பிசாசுடைய உணர்வாவே இருக்கிறாங்க, கர்த்தருடைய உணர்வு கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகளை குறித்த அந்த உணர்வுலாம் கிடையாது, அவருடைய வார்த்தை குறித்த அறிவெல்லாம் கிடையாது. எப்பயுமே பாருங்க அந்த ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இங்கிட்டு திருமணம் அந்த பிசாசு இருக்குமோ, இங்கிட்டு திருமணம் எந்த பிசாசு இருக்குமோ, அது போட்டு தள்ளிடுமோ, காலை வாரி விட்டுருமோ, எத்தனை கீழே விழுந்த பத்தியா, அப்போ அதுதான் என்ன செஞ்சிருக்கு நம்மளை. இப்படியே பாருங்க டெவில் கான்சியஸாகவே இருக்கிறாங்க பாருங்க மக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த உணர்வு, உடன்படிக்கை குறித்த உணர்வு, தேவனை குறித்த உணர்வு, அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி பாடுகள், அதை குறித்த ஒரு கான்சியஸ், ஒரு எண்ணங்கள், அதுதான் நம்மை வாழ வைக்கும், நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆகவே போகும்போது வரும்போதும் ஜெபத்திலையும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனை உயர்த்தி பேசுங்கள், பிசாசை ஒரு நாளும் உயர்த்தி பேசவே பேசாதிருங்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிசாசை ஒரு நாளும் உயர்த்தி பேசாதீங்க, ஏன்னா அவன் ஒரு டம்மி பீஸு. நம்ம ஊர் பசங்க பாருங்க புதுசாக அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னடா கேட்டா, அவன் ஒரு டம்மி பீஸ் டாடி,
டம்மி பீஸா? என்னடா டம்மி, ஒண்ணுமில்லாத ஆளு, அதுக்கு இப்படி சொல்றாங்க. நல்லா இருக்குது. பிசாசு ஒரு டம்மி பீஸு. அவன் அவன் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவங்க. தலையில தூக்கி வச்சு ஆடி 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 அவனை பெருசாக்கி விட்டுறது. அவன் ஒண்ணுமே இல்லை, அவன் உங்க காலு கீழே இருக்கிறான். கர்த்தர் அதிகாரத்தை பிடிங்கிட்டாரு. ஆமென். அவனை வெத்து ஆள் ஆக்கிட்டாரு, நிராயுதபாணி ஆக்கிட்டாரு, அதிகாரத்தை உரிந்து கொண்டு விட்டார் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் யார் என்றால் உடன்படிக்கையை காக்கிறதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் எல் எமுனா. ஆமென். ஓகே, இரண்டாவதாக எல் எமுனா எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? எல் எமுனா எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரே? உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. யார் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே? வாக்கு தத்தம் பண்ணினவர். யாரு? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. கவனிங்க, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றால் அப்ப வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அடேங்கப்பா. சாராளை குறித்து இங்க வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து நிறைய வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். ஆனால் சாராளை குறித்து ஒரு சில இடங்களிலே வாசிக்கிறோம். அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தினாலே கற்பம் தரித்து விசுவாசத்தினாலே பலனடைந்து விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற்றாள். அந்த வார்த்தை அப்படி வரணும். விசுவாசத்தினாலே கற்பம் தரிக்க பலனடைந்து விசுவாசத்தினாலே பலனடைந்து விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற்றாள். எத்தனை வயசுல? 90 வயசுல. அடேங்கப்பா. எத்தனை வயசுல? ஊரே பேசுது. பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குதுடா. யாருக்கு? சாராள் பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஒரே சிரிப்பு. ஈசாக்குனா சிரிப்புன்னு அர்த்தம், மகிழ்ச்சின்னு அர்த்தம், புன்னகைன்னு அர்த்தம். பாட்டிக்கும் தாத்தாவுக்கு பிள்ளை பிறந்திருக்குதா? எப்படி கற்பம் தரிக்க பலன் நடந்தா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி 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 அதவே யோசிக்கிறா, அதவே சிந்திக்கிறா. கடைசியில் பார்த்தா கற்பம் தரிச்சிட்டா. பிள்ளை எப்படி பெத்தெடுக்கிறது? வயசான காலத்தில் 90 வயசுலாம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராச்சே. அப்ப பிள்ளை பெத்தெடுக்கிறதுக்கு சிவர் பலனை தருவாரே என்று பாருங்க. அவள் என்ன செய்தாள்? பலன் அடைந்தாள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் யார் என்றால் அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் யார்? அவர் உண்மையுள்ளவர். எதிலே உண்மையுள்ளவர்? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு கூட சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் எல் எமுனா நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. சத்திய வேதத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். எல் எமுனா
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதுல ஒரு வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம் என்றால், என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்றால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் ஒரு பிள்ளை கூட பிறக்கல, ஆனா கர்த்தர் சொல்றாரு பூமியில் உள்ள, எப்பா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா சரி, கடவுள் ஒரு குழந்தையை கொடுப்பாரு, ஏன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்றது புரியுது. பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாம் அப்படின்னா எப்படி? பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாம் ஓ மூலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இப்ப கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருந்தாரா? நான் சொல்றேன், உண்மை உள்ளவராய் இருந்தார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருந்தார். எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார்? கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்குக்கு யாக்கோபை கொடுத்தார், யாக்கோபுக்கு 12 குமாரர்களை கொடுத்தார். இந்த 12 குமாரர்கள்ல ஒரு குமாரன் தான் யூதா. இந்த யூதா கோத்திரத்துல தான் தாவீது பிறந்தார். இந்த தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். யாரு பிறக்கிறார்? தாவீதின் சந்ததியிலே, தாவீதின் ஊரிலே, பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த யூதாவின் சந்ததியிலே தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு, அதை நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப கர்த்தர் யார் என்றால், எல் யமுனா யார் என்றால், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். நிச்சயமாய் இது நிறைவேறும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றாமல் விடவே விட மாட்டார். ஆபிரகாம் நிறைவேற்றி கொடுத்தாரே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அதை நிறைவேற்றி கொடுத்தார். எனவே எல் யமுனா யார் என்றால், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் கூட சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு அவர் மாறிவிடாமலும் அவர் பெசகாமலும் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், வாக்குத்தத்தங்களை கொடுத்துவிட்டு மனிதர்கள் மாறிவிடலாம், மனிதர்கள் மறந்து விடலாம். ஆனால் கர்த்தர் மறக்கவும் மாட்டாரு, மாறவும் மாட்டாரு. அவர் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை செய்வார், நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் கர்த்தரோ ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் ஒன்றை சொல்லிவிட்டார் என்றால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன் பாருங்க, பல காரியங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தர் சில சூழ்நிலைகள்ல, சில நெருக்கமான காலகட்டத்தில் சில வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றினதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் கூட சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆகவே மனிதர்கள் மாறிடலாம், மனிதர்கள் பிசையிடலாம், ஆனால் கர்த்தர் மாறவும் மாட்டாரு, பிசவும் மாட்டாரு. அவர் நிறைவேற்றி தருவார். வாசிப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு
மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கேட்கிறார் பாருங்க கேள்வி. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லிடுவான், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் மனம் மாறிடுறான். 1,00,000 ரூபா தர்றேன்னு சொன்னா நாளைக்கு காலையில் போய் கேட்டா கையை விரிச்சிட்றான். ஏப்பா தர்றேன்னு சொன்னேன்ப்பா, நான் என்ன செய்ய முடியும்? சூழ்நிலை அப்படி. பார்த்துருக்குறீங்களா? நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் நேரங்காலம் கிடைக்கல, நான் என்ன செய்ய முடியும்? கிடைச்சாதான் உனக்கு கொடுப்பேன். இப்படி கர்த்தர் நினைக்கான்னு சொல்லியிருக்கிறாரா? ஏப்பா உன் நேரங்காலம் சரியில்லை, எனக்கு கிடைச்சாலாப்பா உனக்கு கொடுக்க முடியும். ஏப்பா காப்ரியல் யாராவது கொடுத்தாங்களாப்பா இந்த பையலுக்கு கொடுத்து விட்றதுக்கு அப்படின்னு கர்த்தர் என்னைக்கா காப்ரியலை பார்த்து கேட்டது மாதிரி நீங்கள் எங்கேயா வாசித்துருக்கிறீங்களா? இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அவர்கிட்ட ஏராளம் இருக்குதுங்க. அவர் யார்ட்டையும் போய் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. யாரை கொடுத்து அதுக்கிட்ட மாற்றி விடுறதுக்கு அவருக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை. அவர்கிட்ட ஏராளம் இருக்குது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த வசனங்கள்லாம் அப்படியே முத்துக்கள் மாதிரி, சொத்து மாதிரி. எல்லாம் இருக்கிறீங்களா? தங்க தட்டில் வைக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி அப்படியே பிடிச்சுக்கிறணும். இந்த வசனத்தெல்லாம் கொண்டு போய் அப்படியே கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிக்கணும். பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற நீர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பீரோ? கர்த்தாவே சொன்னீர் இல்லையா, எனக்கு செய்யுங்க. நீ பொய்யுரையாத தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலே நீர் உண்மையுள்ள தேவன். எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும். நீர் வாக்கு பண்ணினீர் அல்லவா இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில். அன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது அந்த நெருக்கமான சூழ்நிலையில் உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட போது அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தீர் அல்லவா, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். அப்படி ஜெபிக்கணும். சும்மா தக்க அங்கே போய் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் போய் இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சில ஆட்களை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபத்தில் போய் தாறுமாண்டவரை பக்கத்தில் போனால் அவன் பறந்துருவியா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நம்ம வெட்டுறதை வச்சு தான் அவர் என்னமோ மனம் இறங்கி, எப்போ போதும்பா வெட்டினது, கையை காலை உதறினது, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு தர்றாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா சேரில் உக்காந்துக்கிட்டு கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். மொட்டி போட முடிஞ்சவங்க மொட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். மொட்டி போட முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்துறதுக்கெல்லாம் நம்மளை போட்டு அடிச்சு போட மாட்டார். சில ஆட்களுக்கு பயம் இருக்குது பாருங்க. ஆண்டவரே மொட்டி போட முடியல ஆண்டவரே, கோச்சுக்கிறாத ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற மாட்டார், அடிச்சு போட மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ். ஆமென். அவர் கையை காலை ஒடிக்கிறவர் அல்ல, கையை காலை சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆகவே சேரில் உட்காந்துட்டு கூட ஜெபம் பண்ணலாம், படுத்துக்கிட்டு கூட ஜெபம் பண்ணலாம். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரா, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பீரா? நீர் வசனித்தீர் அல்லவா, நீர் சொன்னீர் அல்லவா. வார்த்தையை உறுதிப்படுத்தும், என் பிள்ளைக்கு உறுதிப்படுத்தும், என் மனைவிக்கு உறுதிப்படுத்தும், என் புருஷனுக்கு உறுதிப்படுத்தும், எங்கள் சபைக்கு உறுதிப்படுத்தும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை. நான் சொல்கிறேன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நாமம் எல் எமுனா. ஆமென். வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. யார் பொய் சொல்றதில்லை?
இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலின் ஜெயபலனே பாடுறோம் பார்த்தீங்களா பாடல். சேனை அதிபதியே, முன்னே செல்லும் எங்கள் இயேசு, வெற்றி சிறந்தவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பல வருஷத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் என்ற பேசினார் பாருங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பொய் சொல்லுகிறதில்லை. தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. சொன்னா சொன்னதுதான், வாக்கு பண்ணா வாக்கு பண்ணதுதான். அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். மனம் மாற மாட்டார். பிறண்ட மாட்டாரு. பிறண்டு பேச மாட்டாரு. ஆண்டவர் நேற்று சொன்னீர் ஆண்டவரே, எப்பா நேற்று சொன்னேன்பா, ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன், கோச்சுக்கிறாளப்பா அப்படிலாம் சொல்றவர் கிடையாது. சொன்னா சொன்னதுதான், நிறைவேற்றுவேன். ஆமேன். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே எல் யமுனா தாம் சொன்னதை நிறைவேற்றுவதிலே ஓய மாட்டார். சொன்னதை செய்கிற வரை அவர் ஓய மாட்டார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? அவர் சொன்னதை செய்கிற வரை ஓய மாட்டார், ஓய்வெடுக்க மாட்டார். ஏப்பா வயசாகி போச்சுப்பா, இப்போதான் ஓடி வந்தேன், இரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவர் கிடையாது. அவருக்கு வயசெல்லாம் ஆகாது. அவர் சரீரத்தில் இல்லை, தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவருக்கு மரணம் கிடையாது. அவர் நித்தியமானவர், நித்தியவாசி, சாவாமை உள்ளவர். ஆமென். ஆகவே அவருக்கு ஓய்வெல்லாம் தேவை கிடையவே. அவர் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. அவர் எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாரு. ஆமென். அவர் எப்பயுமே என்ன செய்கிறாரு? வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆகவே அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் அதை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சத்திய வேதத்திலே தாவீது என்கிற ஒரு ராஜாவை குறித்து, ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, ஒரு மெய்ப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் மெய்ப்பனாகவும் இருந்தான், தீர்க்கதரிசியாகவும் இருந்தான், ராஜாவாகவும் இருந்தான். ஆமென். இந்த தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எப்படி இறங்குவேன்? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். இதே கிருபைய நமக்கும் இஸ்ரவேலுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே நிச்சயமாக இறங்குவார். நித்திய கிருபையுடன் என்ன செய்வார்? இறங்குவார். வாசிப்போம். ஏசாயா 54:8. அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்க. நித்திய கிருபையுடன் கர்த்தர் எனக்கு இறங்குகிறார். வாசிங்க. ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, நித்தியமான கிருபையை அதனாலே உங்களுக்கு இறங்குவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, நித்தியமான கிருபையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார், சொன்னார், உரைத்தார், பேசினார். எனவே
கர்த்தர் யார் என்றால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமான கிருபையினாலே உனக்கு இறங்குவேன். தாவீதுக்கு அருளின கிருபையை, யாருக்கு அருளின கிருபை? கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆமென். நித்திய கிருபை, அந்த கிருபையை உனக்கு நான் அருளுவேன். ஆமென். ஆகவே சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாத, சூழ்நிலை கண்டு துவண்டு போயிடாத, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறத பார்த்து மன சோர்வடைஞ்சிடாத. எல்லாமே நமக்கு எதிராக நிற்குதே, நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு யாருமே சப்போர்ட்டா இல்லையே, எல்லாரும் கையை கழுவிட்டாங்களே. கர்த்தர் சொல்றாரு, நான் கையை கழுவல, நான் உன் கூட இருக்கிறேன். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபையினாலே, நிச்சயமான கிருபையினாலே நான் உனக்கு இறங்குவேன். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆகவே எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பரலோகத்தின் தேவன், கிருபையின் தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்க கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. நிச்சயமான கிருபை உங்களுக்கு அருள்வாரு. அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த நெருக்கமான அந்த இடத்திலிருந்து வெளியில வருவதற்கு நித்தியமான கிருபையை, நிச்சயமான கிருபையை, அந்த பலனை, அந்த ஆற்றலை, அந்த எபிலிட்டியை, அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த பொட்டன்சியலை அதை உங்களுக்கு அவர் தருவார். ஆமென். எனவே எல்லா நெருக்கத்திலிருந்து வெளியில வருவீங்க. ஆமென். எல்லா நெருக்கத்திலிருந்து வெளியில வருவீங்க. கர்த்தர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் யமுனா. சத்தியவேதத்திலே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். எல் யமுனா யாக்கோபின் இடத்துல சொன்னார். யோர்தான் நதியில அந்த ஓரத்துல யாக்கோபு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பா அம்மா கைவிட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் கொலை செய்யறதுக்கு கத்தியை தூக்கிட்டு சுத்தி எடுத்துறான். எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கையில் ஒரு குச்சி இருக்குது. நம்ம ஊர்லேயே அந்த கோவிச்சுக்கிட்டு போனாங்கன்னு ஒரு மஞ்சள் துணிக்கிட்ட ரெண்டு சட்டை துணியை வச்சுட்டு மஞ்சள் துணியை தூக்கிட்டு போவாங்க. எங்கேயாவது அந்த மஞ்சள் பையை வச்சு என்ன செய்வாங்க? தலையில் வச்சு தூங்குவாங்க. இவனுக்கு அந்த மஞ்சள் பை கூட கிடையாது. அதனால பக்கத்தில் கிடக்கிற ஒரு உருண்டை கல் எடுத்து தலையில் வச்சு அப்படி நிற்கதையற்றவனா போச்சு. அவ்வளோதான், எதிர்காலமே போச்சு. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், டெட் ஏண்டு, தட்டிருச்சு, இதுக்கு மேலே அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறான். இன்னைக்கு இருக்க மாதிரி மின்சாரம் இல்லை, பஸ் வசதிலாம் இல்லை, எந்த வசதிகள் இல்லை. தனியாக படுத்து கிடக்கிறான் யோர்தான் நதி ஓரத்தில். பரலோகத்தின் தேவன் யாக்கோபை தேடி வருகிறார். தேடி வந்து சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன், நிச்சயமாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன், நிச்சயமாகவே இதே இடத்துக்கு உன்னைய திரும்ப நான் கொண்டு வருவேன், நிச்சயமா நான் கொண்டு வருவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்றார். இப்ப யாக்கோபு கிளம்பி போயிட்டு 20 வருஷங்கள் கழிச்சு திரும்பி வர்றான் அதே இடத்துக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 20 வருஷங்கள் கழிச்சு வர்றான். போகும்போது குச்சியோட போனா, இப்ப 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆள் வர்றான். வந்து அந்த இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? அதை வாசித்து நான் முடிச்சிருவோம். ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன். வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டான் பாருங்க, சொல்றான் பாருங்க. மெய்யாகவே நன்மை செய்வேன் சொன்னீரே 20 வருஷத்துக்கு முன்னதாக இதே இடத்துல. திரும்பி போ சொன்னீங்களே ஆண்டவரே,
நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி நான் திரும்பி வந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் அண்ணன் 400 பேரோட திரண்டு வந்து என்னை கொலை செய்ய அங்கே வந்துக்கிட்டு இருக்கான், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ சொன்ன வாக்கு தத்தத்தை உமக்கு நினைப்பூட்டுகிறேன். மெய்யாகவே நன்மை செய்வேன் சொன்னீரே, திரும்பி போ என்று சொன்னீரே. வாக்கு தத்தம் பண்ணின தேவனே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் என்று ஜெபிக்கிறான். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், டோட்டலா சூழ்நிலை மாறிடுச்சு. 400 பேரோட கத்தியை தூக்கிட்டு கொலை செய்யறதுக்கு வந்துகிட்டு இருக்கவே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்குது பாருங்க. டே யாக்கோப்பு, எங்கடா போன 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கடா, நல்லா இருக்கியாடா, இதெல்லாம் யாரா, என் மனைவி இது யாரா, இது அடுத்த மனைவி இது யாரா, என் பிள்ளை குட்டி இது யாரா, சொத்து பத்து, கண்ணு கலங்கி அழுகுறாங்க. காட்டுக்குள்ள வனாந்தரத்துல இருந்து ஓடு கத்தி அழுகுறாங்க. கர்த்தர் சூழ்நிலை அப்படி மாத்துறாரு பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நாமம் எல் யமுனா, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பண்ணின, உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல் யமுனா, எதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டார். அவர் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. நிச்சயமான கிருபையினாலே உனக்கு நான் இறங்குவேன். ஆபிரகாமுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாக்கோபுக்கு சொன்னார் வாக்குத்தத்தத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் யாக்கோபுக்கு. அது 20 வருஷங்கள் கழித்து கூட நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நிறைவேற்றாமல் விட மாட்டார், நிறைவேற்றுவார். ஜெபத்தில் போய் ஓன் கத்தாதீங்க, அலறாதீங்க, பிசாசை உயர்த்தி பேசாதீங்க. வாக்கு தத்தத்தை பேசுங்கள். அவருடைய கல்வாரி பாடுகளை உயர்த்தி பேசுங்கள், அவருடைய ரத்தத்தை உயர்த்தி பேசுங்கள், அவருடைய காயத்தை உயர்த்தி பேசுங்கள், அவர் தலையில் ஏற்றுக்கொண்ட முள்முடியை உயர்த்தி பேசுங்கள். வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். அவர் நாமம் எல் யமுனா, அவர் நம்ப தகுந்தவர், நம்பகமான தேவன், உண்மையுள்ள தேவன். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் புரண்டு பேசுகிற தேவன் அல்ல, மாறி பேசுகிற தேவன் அல்லப்பா. நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனாகி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையற்ற உலகத்திலே உண்மை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், உடைய கல்வாரியை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீர். உடன்படிக்கை நிமித்தமாக நீர் எங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும், சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டும், எங்களுடைய தேவைகளை சந்தித்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. உடன்படிக்கை நிமித்தமாக குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நிமித்தமாக எங்கள் தேவைகளை, சபையுடைய தேவைகளை நீர் சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்கிறீராய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.